வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டெட்புல் அண்ட் வுல்வரின் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த படத்தில் ஒரு 10 வித்தியாசமான வுல்வரின் வேரியன்ஸ் தான் காமிச்சிட்டாங்க. ஆனால் டெட்புல் காப்ஸ் இறக்குறன்னு சொல்லி கிட்டத்தட்ட 100 வேரியன்ஸ் ஆஃப் டெட்புலை பார்த்தீங்கன்னா இறக்கி சம்பவம் செஞ்சுட்டாங்க. ஸ்பைடர்வர்ஸுக்கே டஃப் கொடுப்பாண்டா இந்த டெட்புல் அப்படிங்கிற மாதிரி எத்தனை டெட்புல் கொய்யால ட்ராக்கே பண்ண முடியாத அளவுக்கு அத்தனை பேர். அதுக்குள்ளே நிறைய கேமியோஸ் இருக்குது, நீங்கள் எதிர்பாராத பல கேமியோஸ் இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த தேட்டரில் பார்த்த வரைக்கும் என் கண்ணுக்கு தென்பட்ட அந்த வேரியன்ஸ் ஆஃப் டெட்புலை மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவே ஒரு 15 பேர் கிட்ட இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஃபுல் பிரிண்ட் வந்துட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு முழுசாவே டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் கண்ணுக்கு என்னென்ன டெட்புல்லாம் தென்பட்டாங்க கீழே காமிடுங்க. இப்போதைக்கு இந்த வேரியன்ஸ் அப்டேட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் வித் ஆப்வியஸாக நம்ம பிரைம் டெட்புல் எர்த் 10005 இருக்கக்கூடிய நம்ம டெட்புல் 1 and 2 நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவர் தான் இந்த யூனிவர்ஸோட பிரைம் டெட்புல்ங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. டிவிஏக்குமே அந்த பிரைம் டெட்புலோட ஹெல்ப் தான் தேவைங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. எர்த் 616 வேட் வில்சன் இருக்க மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த பிரைம் டெட்புல் தான் அவருடைய யூனிவர்ஸை தாண்டி எர்த் 616 சேக்ரெட் டைம் லைனுக்குள்ள வந்து இந்த அவெஞ்சர்ஸ் கூட சேர்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த யூனிவர்ஸ் டெட்புல் இந்த யூனிவர்ஸ்க்கு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த வேட் வில்சன் டெட்புல் தான் பிரைம் டெட்புல். அதை தொடர்ந்து டைட்டில் ஓடும்போது பாய் 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 சாங்கு கூட டெட்புல் ஆடிட்டு இருந்தார்ல, அது ஆக்சுவலாக ஒரு வேரியன்ட் ஆஃப் டெட்புலா டான்ஸ் புல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ரயன் ரெனால்ட்ஸ் தான் அவளுக்கு எத்த ஆடிட்டு இருக்கா நீங்கள் நினைப்பீங்க. நோ நோ நோ, ஆக்சுவலாக அந்த இடத்துல நிக் பாலின்னு சொல்லப்படுற ஒரு இன்ஸ்டாகிராம் டான்ஸர் தான் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு தான் இந்த மாதிரி டெட்புலோட அந்த வேஷத்தை போட்டு டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுல அந்த டான்ஸ். காமிக் புக்கில் டான்ஸ் போலும் சொல்லி ஒருத்தர் இல்லை, அந்த மூவிக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு வேரியண்டாக இவர் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இவருக்கும் ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு டெட்புல் மாதிரி ஸ்பெஷல் பவர்ஸ் தான் இருக்கும் நம்புறேன். ஹீலிங் ஃபேக்டர் ப்ளஸ் அந்த சேம் நிறையா இருக்கலாம். சேம் லுக் தான் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ டெட்புல் வேறு, டான்ஸ் புல் வேறு. ஸோ ரெண்டு பேருமே கம்ப்ளீட் வேரியன்ஸ் தான். டான்ஸ் ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம பார்த்த முக்கியமான ஒரு டெட்புல் தான் டாக் புல். டெட்புல் காப்ஸோட ஒரு மிக முக்கியமான மெம்பர். ஸோ காமிக்கில் வேட் வில்சன் தான். ஸோ இவர் மேலே ஒரு ஸ்ட்ரீட் டாக்காக ஏற்கப்பட்ட வித்தியாசமான ப்ராடக்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் தான் இவருக்கு அந்த மியூட்டன்ட் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகியிருக்கும். அண்ட் மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த டாக் புல்லை நம்ம டெட்புல் தான் தன்னுடைய டீமில் ஒரு முக்கியமான மெம்பராக சேர்த்திருப்பாரு. அண்ட் நான் சொல்லும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ காமிக்கில் மேல் வெர்ஷனாக இருந்த டாக் புல்லை இந்த படத்துக்காகவே ஃபீமேல் வெர்ஷனாக மாற்றிருக்காங்க, மேரி பாப்பின்ஸ்னு சொல்லி. ஸோ இந்த படத்தில் பேரான டாக் புல்லோட பேர் மேரி பாப்பின்ஸ். அவளுக்குமே ஹீலிங் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கணும் தான் நம்புறேன். அதை தாண்டி பெருசாக இந்த டாக் புல்லை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியலங்க. இந்த டாக் புல்லோட ஓனராக தான் நம்ம சாட் புல் இல்லைனா நைஸ் புல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பாவப்பட்ட டெட்புல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற டெட்புலுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான டெஸ்டிங் நடந்து அவங்க முகம் உடல் எல்லாமே கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கும். ஆனால் இவர் உடம்புல எந்த ஸ்பெஷல் பவருமே கிடையாது. ஹீ இஸ் வேட் வில்சன் வித்தவுட் பவர்ஸ். பட் ஸ்டில் இவராலையுமே ஃபோர்த் வாலை பிரேக் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அப்போ பவர்ஸ் இல்லாமலே வேட் வில்சனால் ஃபோர்த் வால் பிரேக் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவருக்கு எந்த ஒரு ஹீலிங் எபிலிட்டியுமே கிடையாது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் கூடயே டாக் புல் வச்சிருக்காருன்னு நம்புறேன். ஏன்னா படத்தோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாட் புல் எல்லாருமே சுட்டவங்க. இந்த பக்கம் நம்ம வுல்வரின் அந்த டாக் புல்லை கையில் வச்சிருக்கும் போது யாருமே சுடலை. டாக் புல்லுக்கு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. அண்ட் மற்றவங்க எல்லாருமே டாக் புல்லை மதிக்கிறாங்க. அந்த டாக் புல்லை நம்ம கூட வச்சுக்கிட்டா மற்றவங்க யாரும் நம்மளை சுட மாட்டாங்க. தாட்டில் தான் பாசிபிளி நைஸ் புல் கிட்ட அந்த டாக் புல் இருக்குன்னு நம்புறேன். அதனால தான் மனுஷன் அந்த டாக் புல்லை என்கிட்ட கொடுத்துட்டான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காப்புல. ஸோ ஹீலிங் ஃபேக்டரே இல்லாத ஒரு டெட் புல் தான் நைஸ் புல். முகம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக அவருமே ஒரு பர்ஃபெக்டான மர்சனரியாக தான் இருந்திருப்பாரு நம்புறேன். பிகாஸ் 2 கோல்டன் டெசர்ட் ஈகிள் அவர்கிட்ட இருக்கு, செம்ம பவர்ஃபுல்லான கன்ஸ். ஸோ அந்த கன்ஸை தான் இந்த பக்கம் டெட் புல் ஆட்டி போட்டு வந்திருப்பாரு. எல்லாரும் என்னடா பிரயோஜனம், முக்கியமானது இல்லையே, ஹீலிங் ஃபேக்டர் இல்லை, நைஸ் புல் நைஸாக போய் சேர்ந்துடும். அண்ட் இந்த நைஸ் புல்லை ப்ளே பண்ணது நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட ட்வின் பிரதர் கார்டன் ரெனால்ட். ரயன் ரெனால்டுக்கு ட்வின் இருக்காரா நீங்கள் கேட்பீங்க. அது ஒரு ஃபேக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ட்வின் பிரதர்னு சொல்லலாம். நிறைய ஸ்கெச்சஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ரயன் ரெனால்ட் அண்ட் கார்டன் ரெனால்ட் ஒன்றா இருக்க மாதிரி. அந்த ஃபேக் ட்வின் பிரதர் கார்டன் ரெனால்ட்ஸை தான் ஆக்சுவலாக கிரெடிட் பண்ணியிருக்காங்க கிரெடிட்ஸில். ஸோ நைஸ் புல் ஆக்சுவலாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட ஃபேக் ட்வின் பிரதரால் ப்ளே பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். அதை தொடர்ந்து தான் ஏகப்பட்ட டெட்புல் காப்ஸ் மெம்பர் இறங்குவாங்க. அவங்க எல்லாருக்குமே லீடராக தான் நம்ம லேடி பூலை காமிச்சிருப்பாங்க. லேடி பூலோட வாய்ஸ் ஓவர் பண்ணது பிளேக் லைவ்லி. ஃபுல் ஆக்ஷன் அவங்க பண்ணலை. ஏன்னா அந்த சமயத்தில் தான் பிளேக் லைவ்லிக்கு 2வது குழந்தை பிறந்து இருந்துச்சாம். ஸோ அதனால் அவங்கள அந்த சூட்டில் கூட்டு வராமல் மாஸ்க் ரிவீல் பண்ணாத ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரா மாத்திருப்பாங்க. சோ வேட் வில்சன் கிடையாது, இவங்க வாண்டா வில்சன். இவங்களுக்குமே ஹீலிங் ஃபேக்டர் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. எர்த் 3010 சார்ந்த இவங்க இந்த டெட்புல் காப்ஸோட ஒரு மிக முக்கியமான மெம்பர். டெட்புல் கில் ஸ்டோரி லைன்ல ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டெட்புல்லா வரும்போது அவங்க குழந்தைகளுமே டெட்புல்லா வரதானே கரெக்ட். அந்த வகையில் நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட நிஜ வாழ்க்கை குழந்தைங்க இனஸ் அண்ட் ஓலின் ரெனால்ட்ஸ் இவங்க 2 பேருமே கிட்புல் அண்ட் பேபி பூலா அப்பியர் ஆகியிருப்பாங்க. கிட்புலும் ஒரு ஃபீமேல் தான். யங்கர் வெர்ஷன் ஆஃப் வாண்டா வில்சனா இந்த இடத்துல நம்ம கிட்புலை காமிச்சிருப்பாங்க. காமிக் கிட்புல் ஸ்டோரியின் படி அனாதையாக்கப்பட்ட கிட்புல் வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஜேவியரோட அந்த ஃபாஸ்டர் ஹோமில் தான் வளர்ந்துட்டு இருப்பாரு. எஸ், சார்ல்ஸ் ஜேவியர் ஒரு ஸ்கூல் நிறுத்திட்டு இருப்பார்ல, அங்கே தான் வில்சன் வளர்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இவருடைய குறும்பு தாங்க முடியாமல் இவரை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா படிச்சு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பிடிக்காத நம்ம கிட்புல் அந்த ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு போயிடுவார். அண்ட் அவர்கிட்ட லைட் சேபர்ஸ் மாதிரியான 2 கத்திகளும் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். பட் இந்த படத்தில் அந்த கத்திகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அந்த கிட்புல் பேபி புல் 2 பேருமே இறங்கி சண்டை போட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் டெக்னிக்கலாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸ், பிளேக் லைவ்லி அவங்க 2 பசங்க சொல்லி எல்லாருமே டெட்புல் வேரியன்ஸ் அந்த படத்தில் பேர் ஆகியிருக்காங்க. மொத்த குடும்பமே டெட்புல்லாடா. அதை தொடர்ந்து செம்ம ஃபன்னான ஒரு டெட்புல் தான் ஹெட்புல்.
இவர் ஆக்சுவலாக மார்வல் ஜாம்பிஸ் யூனிவர்ஸை சம்மந்தப்பட்டவர். ஸோ அந்த சமயத்தில் இருக்கவங்க எல்லா சூப்பர் ஹீரோஸுமே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸாக மாறி இருப்பாங்க. நம்ம லோகனுமே ஒரு ஜாம்பி வெர்ஷனாக இருப்பார். ஸோ இந்த படத்தில் ஆக்சுவலாக லோகன் ஜாம்பி வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதில் நம்ம ஹெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வெறும் தலையை மட்டும் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. அது நல்லா தாங்க இருக்கும். நம்ம லோகனோட சேர்ந்து ஹெட்புலுமே பார்ட் ஆஃப் அந்த சில்வர் சர்ஃபர் உடம்புல இருக்க அந்த பவர்ஸை கிரகிச்சுக்கிட்டே ஒரு செம பவர்ஃபுல்லான காஸ்மிக் பீங்காகவும் மாறுவார். செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அண்ட் ஹெட்புலை காட்டும் போது முகம் முழுக்க பல்லு இருக்கமாக தான் காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசில் ஆக்சுவலாக நம்ம ரயன் ரெனால்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பற்கள் தான் அதிகமாக இருக்குமா, லைக் பெரிய பெரிய பற்கள் இருக்கும். அதை ரெசம்பிளன்ஸாக வச்சு தான் ஹெட்புல்லையே உருவாக்கினாங்களாம். Yeah. I'm 90% teeth, which is ஸோ ரயன் ரெனால்ட்ஸோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களால் அந்த ஹெட்புல் பார்க்கும்போது தெரிய வருதா? தெரிஞ்ச கிழக்காக கொடுங்க. அண்ட் கிடைச்ச இந்த அப்டேட்டை பார்க்கும்போது இந்த ஹெட்புலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது நேத்தன் ஃபில்லியன். அதாவது இப்போ நம்ம டிசியூவில் கிரீன் லேண்டன் ஆடம் ஆகிறார்ல, ஸோ அவர் தான் ஆக்சுவலாக ஹெட்புலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராம். கேட்கும்போது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இந்த ஒரு கேமியோ மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய கேமியோ இருக்குது, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம். கௌபாய் டெட்புல் செம கெத்தான ஒரு வேறு லுக்கில் வரக்கூடிய ஆர்த்தர் மார்கன் ஸ்டைலில் இருக்க நம்ம கௌபாய் டெட்புலுக்கு யார் தெரியுமா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கா? மேத்யூ மெக்கானஹே. இன்டர்ஸ்டெல்லாரில் கூப்பராக வந்தார்ல, அவர் தான் ஆக்சுவலாக இந்த டெட்புலுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராம். ஜஸ்ட் ஒரு 2 டைலாக் தான் வரும். 2 டைலாக்லேயே எம்சியூக்குள்ளே வந்துட்டார் மேத்யூ. அந்த லுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ காமிக் புக் படி இவர் ஆக்சுவலாக ஈவில் டெட்புல் காப்ஸை சார்ந்தவர் அண்ட் ஏகப்பட்ட கெட்டதுகள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்லைன்லேயே இவர் ஆக்சுவலாக ஒரு அவுட்லாவாக தான் இருந்திருக்காரு. ஹை ஹானரை மெயின்டைன் பண்ணாமல் கொள்ளைகள் அந்த திருட்டுகள் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு சாதாரண அவுட்லாவாக தான் இந்த பக்கம் டெட்புல் வந்திருப்பாரு. அந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த வாய்ஸை கேட்டோன்னே எத்தனை பேர் ஆக்சுவலாக மேத்யூன்னு கண்டுபிடிச்சிங்க? அதை தொடர்ந்து இந்த டெட்புல் இந்த ரெக்ஸம் டெட்புல் இல்லைனா ஹை ஸ்ட்ரைக்கர் டெட்புல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஆக்சுவலாக இந்த ரெக்ஸம் ஃபுட்பால் கிளப் நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் ஓன் பண்ணிட்டு இருக்கார்ல, அதில் இருக்கக்கூடிய வெல்ஷ் ஸ்ட்ரைக்கர் பால் முல்லின். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்பெஷல் கேமியோவாக இறக்கியிருக்காங்க. அண்ட் அவர் போர்க்க அந்த சூட்டில் இருக்க அந்த லோகோ வந்து நம்ம ரயன் ரெனால்ட்ஸோட அந்த ஃபுட்பால் கிளப் ரெக்ஸமோட லோகோ தான். தன்னுடைய ஃபுட்பால் கிளப் ஸ்ட்ரைக்கரே ஒரு டெட்புல்லாக இறக்கியிருக்காரு. பார்த்தீங்களா ஸ்ட்ரைக்கர் டெட்புல்னு? நல்லா இருக்கியா? காமிக்கில் இப்படி டெட்புல்லாம் கிடையாது, இந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேமியோ. அதை தொடர்ந்து ஒயிட் அண்ட் பிளாக் டெட்புலை காமிச்சிருப்பாங்க. ஸோ பாண்டா ஸ்டைலில் இருக்க இவர் பாண்டா டெட்புல்லான்னு கேட்பீங்க. பாண்டா போல்னு சொல்லி தனியாக ஒருத்தர் இருக்காப்புல. பட் இது வந்து ஆக்சுவலாக ஜென்பூல் பேர்லேயே இருக்குது. மற்ற டெட்புல் மாதிரி இவருக்கு அடித்தடி வயலன்ஸ்லாம் பிடிக்காதுங்க. ஜென்பூல் அமைதியை மட்டும் விரும்பக்கூடியவர். ஆனால் படத்தில் சண்டை போட்டாமல் தான் எனக்கு தோணுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே காப்பிடுங்க. இவர் ஆக்சுவலாக அந்த அவெஞ்சர்ஸ் vs எக்ஸ்மென் ஸ்டோரி லைனில் ரொம்ப அதிகமாக பேர் ஆகியிருப்பார். இவர் வேரியண்ட்டுன்னு சொல்ல முடியாது. காமிக்கோட 616 டெட்புலே அமைதியை தேடி போய் அவர் ஜென்புலாக மாறுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். சொல்ல முடியாது நம்ம 616 டெட்புல் தான் ஜென்புல்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த லுக்கு நல்லா இருந்துச்சுங்க. த ஃபூல் 11542 சார்ந்த சாமுராய் டெட்புலை தான் ஃபூல்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 1600s வந்த இவருடைய பேர் வட்டாழி. இவர் ஒரு ரோனின் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரோனின்னா அவுட்லா மர்சனரி மாதிரி. ஆனால் ஒரு போரில் இவருடைய எதிரிங்க உடம்பு முழுக்க வந்து பார்த்தோன்னா கோடு போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு உடம்பு வந்து ஸ்காராக மாறி இருக்கும். அண்ட் இவருடைய ஆர்மி மெம்பர்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இறந்துட்டு அப்புறம் இவர் மட்டும் தான் தனியாலாம் மாறி இருப்பார். அதனாலேயே இவருடைய எதிரிங்க இவரை ஒரு க்ளவுன் மாதிரி ஒரு கோமாளி மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் இவருக்கு அந்த ஃபூலுங்கிற பேரை கிடச்சிது. அண்ட் த ரோனின் ஹூ கேனாட் டை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமன் கூட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் இவருக்கு அந்த ஹீலிங் ஃபேக்டருமே கிடைக்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் இவர் 1600s வாழ்ந்த அந்த ஒரு வித்தியாசமான ரோனின் தான். அவரோட ஒரு வேரியண்ட் இடத்துல அப்பேர் ஆகியிருக்காரு. இதே மாதிரி ஆக்சுவலாக இன்னொருத்தருமே நம்ம குட்டட் போட்டு அந்த சாமரை ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆகியிருப்பாங்க. மேபி இந்த சாமரை ஃபார்ம்லேயே 2-3 எக்ஸ்ட்ரா ரோனின்ஸில் இருப்பாங்க போல, யாருக்கு தெரியும். நிறைய ரிப்பீட்டட் கேமியோஸ், நிறைய ரிப்பீட்டட் டெட்புல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெட்புல் காப்ஸில் இருக்க தான் செய்கிறாங்க. அதோடது ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டெட்புலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸாக டெட்புல் 2099. இது ஆக்சுவலாக நம்ம வேட் வில்சன் கிடையாது. வேட் வில்சனோட பொண்ணு வாட்டா வில்சன் 2099 இவ தான் ஆக்சுவலாக டெட்புலாக சுற்றிட்டு இருப்பா. அது செம்ம ஃபன்னான ஸ்டோரி லைன். ஸோ ரயன் ரெனால்ட்ஸோட பொண்ணுங்களும் அப்பேர் ஆகியிருக்காங்க. டெட்புலோட பொண்ணு இங்கே அப்பேர் ஆகியிருக்காங்க. சூரிய வம்சம் போல தக்காளி ஒரு மொத்த குடும்ப கூட்டணி தான் இங்கே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து கேஸ் மாஸ்க் போட்டிருக்க ஒரு டெட்புலை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ வேர்ல்டு வார் 2 டெட்புல் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கோல்டன் ஏஜ் டெட்புல். வேட் வில்சன் கிடையாது, விஜி வில்சன். அந்த சமயத்தில் இவருடைய லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்கால் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால தான் எப்போதுமே கேஸ் மாஸ்க் போட்டிருக்காரு. மிலிட்ரி டியூட்டியில் இன்வால்வ் ஆகியிருப்பார். ஐ மீன் நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி இவருமே ஒன் ஆஃப் த சோல்ஜராக இருந்தவர் தான். அதுக்கப்புறம் டெட்புல்லாக மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த லுக்கை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், பார்க்கவே சோல்ஜர் போல தான் இருக்காப்புல. பட் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக கொடுக்கப்படல. டாக்கிங் லைன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் லுக்கு சூப்பராக இருந்துச்சுல. இத்தனை வேரியன்ஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கேப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வித்தியாசமான லைக் சர்க்கஸ் லுக்கில் அப்பேர் ஆகியிருந்தார். அவரை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது நம்ம ஹியூ ஜாக்மனோட தி கிரேட்டஸ்ட் ஷோமேன் அந்த லுக்கில் வந்திருக்க ஷோமேன் டெட்புல். லைக் ஹியூ ஜாக்மனை டேரெக்டாக கலாய்க்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது இந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டெட்புல் கேமியோ. இதை தொடர்ந்து மற்ற எல்லா டெட்புலுமே ஒரு காமன் வேரியன்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனாங்க. எதுவும் ஸ்பெஷலாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது அப்படி தெரிஞ்சாங்கன்னா கீழே காம் பண்ணுங்க. அதை தொடர்ந்து ஃபைனலாக பேரான நம்ம பீட்டர் பூல். இது எனக்கு பிடிக்காத ஒரு டெட்புலுங்க. லைக் அந்த பீட்டர் பூல் சாதாரணமாக அந்த பீட்டர் டெட்புலோட ஃபேனாக இருந்து அந்த சூட்டை போட்டுக்கிட்டாரு, அவ்வளோதான்.
மற்றபடி அவருக்கு எந்த ஸ்பெஷல் பவரும் இருக்க மாதிரி தெரியல. பட் மற்ற எல்லா டெட்புல் யூனிவர்ஸ்லையுமே பீட்டர் டெட்புலோட ஒரு சைட் கிக்காக இருந்திருக்காரு போல. லைக் பேட்மேனுக்கு எப்படி ராபினோ, அதே மாதிரி எல்லா யூனிவர்ஸ்லையுமே டெட்புலுக்கு சைட் கிக்காக பீட்டர் போல் தான் இருந்திருக்காங்க நம்புறேன். அதனால தான் சண்டை போட வந்தவங்க எல்லாருமே இந்த பக்கம் பீட்டர் புல்லை பார்த்த உடனே சமாதானம் ஆகிட்டு போனாங்க. பட் இது ஒரு லேசி ரைட்டிங் தான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு பீட்டர் புல் பிடிச்சா இல்லையான்னு சொல்லி கீழே காமிடுங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் எல்லா டெட்புல்லுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 100 பேர்கிட்ட இருக்காங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு 15 பேர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம வுல்வரின் ஸ்டைலில் ஒரு ஷார்ட் கிங் டெட்புல்லுமே வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அகைன் ஹிஸ்ட்ரி பிரிண்ட் வந்தால் மட்டும் தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டெட்புல் வேரியன்ஸை பற்றி? நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சி நான் மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காம கீழே காம் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.